கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 13 15 வசனங்களை நாம் அனைவரும் எழும்பி நின்று வாசித்துவிட்டு நாம் அமரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 15 முடிய வாசிப்போமா? அப்பொழுது ஜனங்களிடத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை வாங்கும் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரள் ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் என்பதை நாம் அமரலாம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, இந்த உலகத்தில் நமக்கு மிக அத்தியாவசியமானது பணமா அல்லது வேத வசனமா? இந்த இரண்டு காரியங்களிலே நாம் பார்த்தால் அநேக வேளைகளிலே நாம் பணத்திற்கு மிக முதல் இடத்தை கொடுத்து நாம் வருகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த காரியத்துல நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு எது முக்கியம்? வாழ்க்கையில லாஜிக்கா பார்ப்போமே, நமக்கு எது முக்கியம்? சும்மா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் நமக்கு என்ன தேவை வாழ்க்கையில வாழ்றதுக்கு? எப்படி? எவ்வளவு கிளவரா பதில் சொன்னாங்க பாருங்க. ஓகே, உணவு, உடை, இருப்பிடம். சோ இதை நாம் செய்து கொள்வதற்கு நமக்கு அன்றாட தேவை. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பணம் அவசியம் இல்லையா? இந்த பணம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். இதுல யாரும் மாற்று கருத்து சொல்வதற்கான இடமே இல்லை. நம்ம ஒருவேளை வெளிப்படையா ஆலயத்துல உட்கார்ந்து, இல்ல எனக்கு வேத வசனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கைகளை உயர்த்தி சொன்னாலும் நம்மளுடைய இருதயம் நம்மளுக்கு பேச, டேய், உனக்கு பணம் தான் முதல்ல, வேத வசனத்தை நீ முதல்ல வச்சிருக்கியா ரெண்டாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாரும் என்ன எது மேல நாட்டத்துல இருப்போம்? பணம். ஏன்னா இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, அனுதினமும் நாம் வாழ்வதற்கு நமக்கு மிக அடிப்படையான தேவை பணம். அப்ப இந்த பணம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா இதுல நான் இப்ப கேட்டிருக்கிற கேள்வி என்ன? மிக அவசியமான ஒன்று பணமா அல்லது வேத வசனமா என்று சொல்லி பார்த்தால் நமக்கு பணம் அவசியம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு. ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்வதற்கு நமக்கு வேத வசனம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா! இது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதி தம்பி கூட இன்னைக்கு சொன்னா இல்லையா? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டது. முதலாவது first seek the kingdom and righteousness, then all the things shall be added into you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்போ அடிப்படை அவசியம் நமக்கு வாழ்விலே வேதத்தின் வெளிச்சம். இந்த வேதத்தின் வெளிச்சம் இல்லைன்னா நாம இருட்டில போய் இறை தேட முடியாது. இருட்டில இறை தேடுவதற்கு தேவன் நம்மை மிருகங்களாக படைக்கவில்லை. மிருகங்களுக்கு இருட்டிலே மிக அழகாக கண்டு தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு வெளிச்சம் இந்த உலகத்திலே காட்டுவது எது? இந்த வேத வசனம். ஹல்லேலூயா! அப்ப இந்த வேத வசனத்தை ஏந்தி கொள்ளும் பொழுது இந்த வேத வசனம் நம்மை ஏந்தி கொள்ளுகிறது, இந்த வேத வசனம் நம்மை வழி நடத்துகிறது. அப்போ வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தின் வழியிலே அடிப்படையிலே நாம் வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய உணவு, உடை, இருப்பிடம், தேவை அனைத்தும் இதன் மூலியமாக சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அதுக்காக நான் சொல்லல வெறுமனையா பைபிள் வாசித்து ஜோம்லிட்டு வீட்டுல உட்காருங்க, பணம் உங்க வீட்டுல வந்து கொட்டும், இல்லைன்னா ஆண்டவர் கூரை பிச்சுட்டு கொண்டு வந்து போடுவாருன்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா! நாம தேடி ஓடி உழைக்கணும், அதற்குண்டான வழியை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா! இன்னைக்கு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல வாசித்தோம். ஒரு மனிதன் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். ஜனக்கூட்டத்துல ஒருவன் அவரை நோக்கி, போதகரே,
ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், மனுஷனே, என்னை உனக்கு நியாயாதிபதியாக வைத்தது யார்? உனக்கு நான் பங்கிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேனா என்று சொல்லி அங்கே அவனிடத்துல கேட்கிற ஒரு காரியம். நாம் வெளிப்படையாக பார்த்தால் பழைய ஏற்பாட்டு காலத்துல தகப்பனுடைய ஆஸ்தியிலே மிகப்பெரிய பங்கு மகனுக்கு தான். அல்லேலூயா. ஆண்களுக்கு தான் பங்கு. நம்மளுடைய நாட்டிலுமே, நம்ம தமிழ்நாட்டுல 2005 வரைக்கும் நம்ம எல்லாம், நம்ம அப்பா அம்மாரெல்லாம் சொத்தை யாருக்கு எழுதி வச்சிருந்தாங்க? எல்லாம் பசங்களுக்கு தான். பொண்ணுங்களுக்கு இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான காரியத்தை செய்வாங்க, அப்படியே மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ ஆஸ்தியில பங்கு ஆண்களுக்குத்தான் சொந்தமானது என்று சொல்லி வழி வழியாய் வந்த ஒரு காரியம் உண்டு. அப்போ இந்த காரியங்கள், ஆஸ்தியிலே பங்கு நமக்கு எதற்காக வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்த்தால், எனக்கு வாழ்க்கையின் அடிப்படையிலே எனக்கும் பணம் தேவை, என் சகோதரன் அனைத்து காரியங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டான், எனக்கு அதன் பங்கு சேரவில்லை என்று சொல்லி அவன் அங்கு சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். நம்முடைய தாய் தகப்பன் அல்லது நம்முடைய தாத்தா வழி சொத்துக்கள் நமக்கு வழி வழியாக அது கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்து விட்டு போகிறான். ஒருவேளை தகப்பனுடைய காலத்துக்கு பின்பாக ஒரு மகனோ அல்லது ஒரு மகளோ அதன் மூலியமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் பங்கை அடைந்து அவங்க ஒரு நிலைக்கு வருவதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்போ நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறானா? சுதந்திரத்தை வைத்து போகிறான். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக மனுஷனுக்கு நீங்க ஆஸ்தி வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனப்படி சொல்லுகிறது, தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறானாம். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாகவும் பகைக்கப்படுகிறான். பொதுவாகவே இந்த உலகத்துல பணம் இல்லாதவர்களுக்கு, ஆஸ்தி இல்லாதவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது, ஒரு மதிப்பு கிடையாது. அவங்கள ஒரு பெருசா ஒரு காரியத்திற்கு என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் அழைக்க மாட்டாங்க. என் வீட்டுல ஒரு காரியம் இருக்கப்பா, என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், அல்லது என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாடி வீடு இருக்கிற ஒரு மனுஷன் இடத்துல முதலாவது போய் சொல்லுவானே தவிர, ஒரு ஏழை குடிசையில ஒன்றுமே இல்லாம அன்றன்று ஆகாரத்துக்கே கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனையோ போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. இது வழி வழியாய் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இந்த காரியம் நம்ம ஒரு அந்தஸ்துல இருக்கிறோம், ஒரு சம்பாதித்து ஒரு நல்ல வழியில இருக்கிறோம்னா நம்மளை தேடி 4 பேர் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. எங்க வீட்டுல இது இருக்கு, வாங்க பிரதர், என் மகனுக்கு இது வச்சிருக்கிறேன், என் மகளுக்கு இது வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை வீட்டுக்கு தாராளமாக அழைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தரித்திரனை யாரும் என்ன செய்யறது இல்ல, அழைக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர் தரித்திரருக்காக இந்த உலகத்திலே அவர் தரித்திரமானார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. தரித்திரரையும் நினைத்து பார்க்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே தரித்திரனை ஒடுக்குகிறவனுக்கு ஆண்டவர் ஒரு காலம் ஆசீர்வாதத்தை வழங்குவதே கிடையாது. தரித்திரனை ஒடுக்குகிறவன் மேல் கர்த்தர் கடும் கோபம் கொள்கிறவராய் இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தரித்திரனை நம்ம என்ன செய்ய பழகிக்கொள்ளணும், கனம் பண்ண, அவனையும் சரி சமமாக மற்ற மனிதர்களைப் போல மனுஷிகளைப் போல நடத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்த்தா எல்லார்கிட்டையும் பழகும் இல்லையா, என்னுடைய அந்தஸ்து இது, அப்ப ஏன்னா என் ஈக்குவலுக்கு என் ரேஞ்சுக்கு தக்கதுதான் நான் என்ன செய்வேன், நான் பழகுவேன் என்று சொல்லி பழகக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் அதற்கு விரோதமாக இருக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் புகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர்கள் உண்டு என்று சொல்லி. தரித்திரன் எல்லாராலும் பகைக்கப்படுறான். நீங்க ஈசாக்கு முதிர் வயதாகும் பொழுது அவன் பிள்ளைகளை அழைக்கிறான். அவன் அழைச்சது யாரு, மகனை ஏசாவை தான் முதல்ல அழைக்கிறான். ஏசா இங்க வா, எனக்கு வயசாகி போச்சுப்பா, இனிமே நான் ரொம்ப நாளைக்கு ஓடிட மாட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், நான் என்னுடைய ஆஸ்தியில உனக்கு ஒரு பெரிய பாகத்தை கொடுக்க போறேன், என்னோட பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ என்ன செய், எனக்காக போய்
நீ காட்டுல போய் வேட்டையாடி எனக்கு இஷ்டமானவைகளை சமைத்து கொண்டு வா என்று சொல்லுகிற ஒரு காரியம். நீங்க ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் நீங்க 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நமக்கு அங்கு பார்க்க முடியும். அவன் 5வது வசனத்தில் சொல்லுகிறான், 4வது வசனத்துல, நீ போய் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ போய் எனக்காக என்ன செய்ய, வேட்டையாடி அதை எனக்கு பிரியமானபடி ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் சமைத்து என்னிடத்துல எடுத்து வா, நான் அதை சாப்பிட்டு விட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் போவதற்கு முன்பாக நான் உன்னை ஒரு திரளான ஜாதியாய் நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன்னா உன் வாழ்க்கையின் அடுத்த பகுதி மிக அழகாக இருக்கும் என்று சொல்லி அவனை அழைத்து ரகசியமாய் சொல்லி அவன் அனுப்பி விடுகிறான். இதை ஒரு தாய் என்ன செய்யறா, விட்டு கேட்கிறாங்க. ரெபெக்கா அம்மா 5வது வசனத்தை வாசிங்க. என்னங்க என்ன சொல்லப்படுகிறது, ரெபெக்காள் அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டுட்டு 6வது வசனத்தை சொல்ற, தன் குமாரனாகிய யாக்கோபை அழைக்கிறா, யாக்கோபு இங்க வாப்பா, இங்க வா, உனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்க போகுது. நீ என்ன செய், உங்க அண்ணனை கூப்பிட்டு, உங்க அப்பா இந்த மாதிரி சொன்னாரு, அவன் போய் காட்டுல போய் மானையோ எதையோ வேட்டையாடி வந்து சமைத்து விட்டு இங்க வந்து தகப்பனுக்கு சமைச்சு கொடுத்துட்டான்னா எல்லா ஆசீர்வாதமும் உங்க அண்ணன் கிட்ட போயிடும். இப்ப நீ என்ன செய்ய, நான் உனக்கு ஒரு சூத்திரமான ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். நம்ம மந்தைக்கு ஓடி போய் அங்க நல்ல 2 இளமையான வெள்ளாட்டு குட்டியை அடிச்சுக்கோ, பிடிச்சு என்னிடத்துல எடுத்துட்டு வா, நான் அதை உனக்கு அழகாக சமைச்சு தரேன். நீ அதை செய்ய, கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளும்படி இதை செய் என்று சொல்லி சொல்லுகிறான். 11வது வசனத்துல யாக்கோபு அதுக்கு சொல்லுகிறான், வாசிங்க. அதற்கு யாக்கோபு தாயாய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா அவன் எப்படிப்பட்டவன், அவன் ரோமம் உள்ளவன், நானோ ரோமம் இல்லாதவன். ஒருவேளை அப்பா என்ன தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு ஆசீர்வாதத்தை அல்ல, அதுக்கு பதிலே சாபத்தை என் மேல என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாருன்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க 14வது வசனத்துல 13வது வசனத்துல, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் நீ கேளு என்று சொல்லி அந்த தாய் என்ன செய்யறா, அவனை பலப்படுத்தி அவன் அனுப்புகிறா. அனுப்பும் போது அங்க என்ன நடக்குது, 14வது வசனம் இல்ல 14வது வசனம் சொல்லுங்க. அவன் போய் அவைகளை பிடித்து கொண்டு வந்தான். அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தமா என்ன செய்யறா, சமைக்கிறா. பின்பு ரெபெக்கா பாருங்க, பிளான் எவ்வளவு அழகா அம்மா வந்து பிளான் பண்றா. மூத்தவன் அப்பாக்கு ரொம்ப பெட்டான ஒரு ஆளு. ஏன்னா அவர் வேட்டையில வல்லவர். வேட்டையில வல்லவர். அடிக்கடி காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி சமைச்சு எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு கொடுப்பாரு. அப்பாவுக்கு அது பயங்கர ருசி உள்ளதுனால அவரு மூத்தவர் ஏசா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பெட்டு. எங்கனாலும் அவர் தான் அவரை கூட்டு போவார், அவர் தான் அவரை எல்லா காரியத்தையும் செய்வார். இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அவனுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரணும்னா அவனுக்கு வேற வழி இல்லை. அவங்க அம்மா வேறு வழியா என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. நடந்தது என்ன, யாக்கோபு கொடுத்தி பாருங்க எவ்வளவு அழகா செட் பண்றாங்க பாருங்க அம்மா. அவனுக்கு ரோமம் கிடையாது, அவன் ரொம்ப பளபளன்னு இருக்கிற ஒரு ஆளு. அவனுக்கு அந்த வெள்ளாட்டு குட்டி, அவன் உரித்த வெள்ளாட்டு குட்டியின் தோலையே எடுத்துட்டு வந்து அவனுக்கு அது ஒரு தோலா போட்டு தோல்ல போட்டு எல்லா காரியமும் எல்லாம் நேர்த்தி அங்க எரிச்சப்படுது, செட் பண்ணப்படுது. இப்போ பதார்த்தங்களையும் அப்பங்களையும் யாக்கோபின் கையில இப்ப கொடுத்து விட்டாச்சு. இப்போ அவன் உள்ள போறான். என் தகப்பனே என்றான்.
இதோ இருக்கிறேன், நீ யாரப்பா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆசீர்வாதத்துக்காக யாக்கோபு என்ன செய்யறான்? பொய் சொல்றான். நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லி தைரியமா பொய் சொல்றான். தொடர்ந்து, நீர் எனக்கு சொன்னபடியே செய்து உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி எழுந்து உட்கார்ந்து புசியும் என்று சொல்லி கொடுக்கிறான். அப்பொழுது ஈசாக்கு குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டது என்று சொல்லி கேட்கிறான். அவன், உம்முடைய தேவனாகி கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினான் என்று சொல்லி சொல்றான். 21வது வசனம். இப்போ அவன் டெஸ்ட் பண்றான் பக்கத்துல அழைத்து. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவான்னு சொல்லி கூப்பிட்டு தடவி பார்க்கறான். இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு நண்டியில் கிட்ட போறான். அவன் இவனை தடவி பார்த்துட்டு சொல்றான், அவனுடைய சத்தம் யாக்கோபு போல இருக்குது, ஆனா உடம்பு ஏசாவை போல இருக்குது. நல்லா கவனிங்க. இப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக ஈசாக்கினுடைய கண்கள் இருளடைந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஈசாக்கு ரொம்ப பலனிழந்தவனாய், ரொம்ப வயதானவனாய், அவனுக்கு ஒன்றும் சரியா தெரியாது. இப்ப எப்படியாவது என் மூத்த பையனுக்கு நான் எழுதி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும் என்கிற தகப்பனின் ஆசை அவனை ரகசியமாக அழைத்து போய் அவனுக்கு தேவையான காரியத்தை கொண்டு வர சொல்லுகிறார். இப்போ யாக்கோபு முந்திக் கொள்ளுகிறான். தன் தாய் அதனுடைய ஒரு ஒரு ரகசியமாக அந்த காரியத்தை செய்து அவள் வீட்டிலேயே சமைத்து கொண்டு வந்து தகப்பனிடத்துல போய் கொண்டு கொடு என்றாச்சு. போறாரு, தடவி பார்க்கிறாரு. அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? தொடர்ந்து வாசிங்க. அதுல அவனுடைய கைகள் போல இருந்ததுனால இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தானாம். நல்ல கவனிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? என் பிள்ளைகள் 2 பேரையும் கூப்பிட்டு நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி 2 பேரையும் அழைத்து, என் அருமை பிள்ளைகளே, நீங்க போய் எனக்கு தேவையான காரியத்தை நீங்க கொண்டு வாங்கப்பா, என் காலம் முடிய போகிறது, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி 2 பிள்ளைகளை அவர் அழைத்து செய்திருந்தால் அங்கு தவறில்லை. அவர் ரகசியமாக தன் சொத்தை பிள்ளைக்கு ஒருவனுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். அதனால் அந்த தாய்க்கு வேற வழி கிடையாது. என் இளைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படணும், அவனுக்கும் எல்லா சொத்துக்களிலும் பங்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் யோசிக்கிறாள். யோசித்து தன் மகனை தூண்டிவிட்டு அந்த காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறாள். அவரும் கொண்டு வந்து செய்கிறார். இப்போ அவர் எல்லாம் தடவி பார்க்கிறார், எக்ஸாம் பண்ணி பார்க்கிறார், எல்லாம் பண்ணி பார்க்கிறார். கொஞ்சம் டவுட் இருக்கு. இருந்தாலும் யார் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒரு ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைக்கு வந்து சேருவதில் தேவனுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஈசாக்கு மதியீனமா இந்த காரியத்தை செஞ்சிட்டாரு, அல்லது ரெபெக்காள் கர்த்தரை அல்லது தன் சொந்த புருஷனையே ஏமாற்றுகிற விதமாய் தன் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையினாலே இப்படி நடந்து கொண்டாள் என்று சொல்லி நமக்கு மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது இது தெரியலாம். ஆனா இது எல்லாம் நடக்கிற காரியம் என்ன? தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி யாருக்கு என்ன வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பிறப்புக்கு முன்னே தீர்மானித்திருந்த தேவனுடைய காரியம் அங்கு நிறைவேறுகிற ஒரு காரியம். According to the God's plan, everything happening right now. அதான் ஈசாக்கு யார் என்று தெரியாமலே அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கிற ஒரு காரியம். நீங்க மூத்த பிள்ளைக்கு பெரும்பான்மையான சொத்துக்களில பங்கு உண்டு என்றது உண்மைதான். நீங்க உபாகமத்துல நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, உபாகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது
அங்க கர்த்தர் இந்த சொத்து பாக பிரிவினை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக அங்க எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க எடுத்து வாசிங்கள. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்ட இந்த வெறுக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது என்னன்னா, ஒரு 2 மனைவி இருக்கிறார் அல்லது 3 மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அதெல்லாம் சகஜம். இப்போ வெறுக்கப்பட்ட ஒரு மனைவியினிடத்துல பிறந்தவன் மூத்தவனாக இருந்தாலும், நல்ல கவனிங்க, ஒருவேளை அந்த புருஷன் வெறுக்கப்பட்ட ஒரு மனைவியினிடத்துல பிறந்த மூத்த பிள்ளையானாலும் அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தின் பங்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை தங்க சொல்றாரு, வாசிங்க. வெறுக்கப்பட்ட இடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்ததுக்கு கொடுக்கலாகாது. அதாவது எனக்கு ஆசையானவன் ஏசாதான், யாக்கோபு எனக்கு ஆசையானவன் கிடையாது என்று சொல்லி தகப்பன் என்ன செய்ய முடியாது? ஓர வஞ்சனை செய்ய முடியாது. அந்தந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய புத்திர சுவிகாரத்தின் பாகங்களை கரெக்டா கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது கர்த்தர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீ பிடிச்சவா பிறந்த பையன், பிடிக்காத விட்ட பிறந்த பையன் என்று சொல்லி நீ வேறுபடுத்த கூடாது என்று சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெறுக்கப்பட்ட இடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக நீ அங்கீகரித்துதான் ஆகணும். உனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்க. இப்ப பிள்ளைகளுக்கு ஒருத்தனுக்கு சின்னவனுக்கு 1 பங்கு கொடுத்தீங்கன்னா மூத்தவனுக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? 2 பங்கு கொடுக்கணும். அவன் தான் தன் தகப்பனுடைய முதற் பலன். சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கே உரியது. அதை மாற்றுவதற்கு எந்த தகப்பனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இது கர்த்தருடைய கரத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ நீங்க சொல்லுங்க சபையோரே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஈசாக்கு செஞ்சது நியாயமா அநியாயமா? நீங்க சொல்லுங்களேன். இப்ப எனக்கு ஈசாக்கு அவனுடைய மூத்த பையனை மாத்திரம் அழைச்சிட்டான். மூத்த பையனுக்கு 2 பங்கு கொடுக்கணும், கர்த்தர் எழுதி இருக்கிறார், அதெல்லாம் சரிதான். ஆனா அவனை மாத்திரம் ரகசியமாக அழைத்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, ஈசாக்கு செஞ்சது நியாயமா அநியாயமா? அநியாயம் தான் இல்லையா? உலக பிரகாரமா அவன் தன் இளைய குமாரனுக்கு செய்தது அநியாயம். ஆனா நீங்க தேவனுடைய பார்வையில இருந்து பார்த்தீங்கன்னா அவன் செய்ததுதான் நியாயம். நீங்க எப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பிறப்புக்கு இப்ப போனோம். ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க அம்மா வயிற்றுல கிடந்து 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தாங்க பத்திலா. அங்க துள்ளிக்கிட்டு இருக்கும் போது ரெபெக்காளுக்கு ஒரே பயம். ஐயோ, இந்த பிள்ளைங்க என்ன இப்படி கிடந்து உள்ள சண்டை போட்டுட்டு கிடக்குது, இப்படி வயிற்றுல கிடந்து இங்கேயும் அங்கேயும் துள்ளுது. இப்ப ரீசெண்ட் நம்ம சகோதரி தான் இப்போ டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அப்போ வயிற்றுக்குள்ள கிடந்து சண்டை போட்டுட்டு கிடக்கிறானுங்களே என்று சொல்லி பயந்து போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்காக போறா. நீங்க எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை. கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பவே சொத்துக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி போனால் 23, அதற்கு கர்த்தர், எம்மா 2 ஜாதிகள் உன்னுடைய வயிற்றில் இருக்குதுமா, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றால், அப்படின்னா இப்ப சொல்லுங்க, தேவனுடைய திட்டம் இங்க நிறைவேறுகிறதா இல்லையா என்று சொல்லி மூத்த ஆண்டவர் அழகா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அங்க மூத்தவன் என்ன செய்வான்? இளையவனை சேவிப்பான் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம்
நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? மூத்தவன் இளையவனை செய்விப்பான். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்துல கர்த்தர் சொன்ன மாதிரியே இரட்டை பிள்ளைகள் இருந்தன. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டால், பின்பு அவன் சகோதரன் தன் கைகளினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு, நல்லா கவனிங்க, கற்பத்துக்குள்ள இருக்கும் போதே 2 பேரும் அடிச்சு கிடக்கானுங்க. இப்ப கர்ப்பத்துல இருந்து வெளியில வரும் பொழுதும், நீ எங்கடா தனியா போற, உன் பின்னாலே நான் வரேன்னு சொல்லி எப்படி வர்றான்? குதிங்காலை பிடிச்சுக்கிட்டே வரான். பாருங்க, டெலிவரிக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அவரே வெளியே வந்துட்டார் குதிங்காலை பிடிச்சிட்டு. அவனுக்கு யாக்கோபு என்று சொல்லி பெயரிட்டார். அப்படின்னா தேவனுடைய திட்டம் என்னன்னா, சிறியவனை பெரியவனாக்கி பார்ப்பதுதான் கர்த்தருக்கு ஆனந்தம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாழ்மைப்பட்டு கிடக்கலாம், சிறுமைப்பட்டு கிடக்கலாம். அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாய், அல்லது குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய், ஐயோ அந்த குடும்பத்தால எந்த பலனும் இல்லப்பா, இந்த பிள்ளைகளால நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லப்பா, இவங்கெல்லாம் நமக்கு எந்த காரியத்தில் உதவி செய்ய மாட்டாங்க என்று சொல்லி நாம யாரை தள்ளி வைக்கிறோமோ, யாரை ஒதுக்கி வைக்கிறோமோ, சின்னவனை பெரியவனாக்கி பார்ப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீங்க வேணா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மோசேயின் ஆகமம், ஆதியாகமம் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 1440 44 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. 1440 1400 கீழே தானே வரும், மேல போவதில்ல, கீழே தான் வரும். அந்த டைம்ல எழுதப்பட்டது. ஏசாயா எழுதப்பட்டது எப்போ? 539 பிசில, கிறிஸ்துவுக்கு முன் 539 பிசில. ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு மேலே வித்தியாசம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாக கர்த்தருடைய திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவானா, கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல எப்படி நடப்பிப்பேன்? தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ உலக பிரகாரமாக நாம நினைக்கிறோம், ஈசாக்கு செய்கிறது அநியாயம், ரெபேக்காள் செய்கிறது புருஷனுக்கு துரோகம் என்று சொல்லி. ஆனா இது எல்லாம் ஆண்டவருடைய தெளிவான திட்டம். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற காலம் வரும் பொழுது ஒருவேளை நமக்கு தோணலாம், இது ஒரு ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது, இல்லை இவங்க நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் திட்டமிட்டால், அவர் வாக்கு கொடுத்தால், வாக்கு கொடுத்ததே அவர் நேர்த்தியாய் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய திட்டமாய் இருந்தால் அவர் உயர்த்தியே தீருவார். அதை இந்த உலகத்துல யார் தடுத்தாலும் உங்களுடைய உயர்வை நிறுத்தி வைக்க முடியவே முடியாது. அப்போ சொத்துக்கு போய் நம்ம சண்டை போட வேண்டியது அவசியமா என்று சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. இன்னைக்கு என் ஒய்ஃப் வரல, தைரியமா சொல்றேன். எங்க வீட்டு சொத்தை இது வரைக்கும் பிரிக்கல. எங்க அப்பா இறந்து ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பிரிக்கல. எங்க அம்மா நான் 12 வயசுல இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. இப்போ 2 கடை மேல ஒரு வீடு கட்டியிருக்கோம். எங்க மூத்தவனுக்கு நான் 2 பங்கு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, மேல் வீட்டையும் கீழே ஒரு கடையையும் எங்க அண்ணன் தான், பெரிய கடையும் எங்க அண்ணன் தான் வாடகை வாங்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு சிறுகை கடையை எங்க அண்ணன் கொடுத்தான் பெருந்தன்மையா. அந்த வாடகையை நான் எங்க சகோதரியில ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கா, மாசம் மாசம் அவளை வாங்கி நீ அதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, 10 வருஷமா இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவா, எக்காலத்திலையும் எந்த ஒரு காரணத்தினாலையும் சொத்துக்கு போய் சண்டை போட்டு நாம நிக்கவே கூடாது. உங்க அக்காமார் அண்ணன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அமைதியா வாயை மூடிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனைவி ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. அப்போ நாம போய் எனக்கு இந்த பணம் வேணும்,
எனக்கு இந்த சொத்து வேணும், எனக்கு இந்த ஆஸ்தி வேணும், யாருக்கிட்டையும் போய் தாங்கி ஏங்கி தவித்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் சிறியவனை பெரியவனாக்குவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரை பின்பற்றி, அவருடைய வசனத்தை பின்பற்றி, அவருடைய அறிவுரையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அவர் அங்க சொல்றது. ஈசாக்கு ஒருவேளை செய்தது அநியாயமா இருக்கலாம், ரெபேக்கா ஒருவேளை புருஷனுக்கு செய்தது அநியாயமா இருக்கலாம். ஆனா இது எல்லாம் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிறது. இதை நியாயப்படுத்துவதற்காக அந்த இளமை பருவத்திலே அந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு போகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 33வது வசனம் ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வரானா. ரொம்ப களைச்சு போய் வந்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஆளு யாக்கோபு என்ன செய்யறாரு? கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ரொட்டி சுட்டு, ஒருவேளை மீட் எல்லாமே வச்சு, ஆடு கடெல்லாம் அடிச்சு பயங்கரமா அங்க ஒரு பெரிய விருந்துக்கு அவன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இவனுக்கு உயிர் போகிற பசி. நீங்க அந்த 29வது வசனத்துல நீங்க எழுதி பாத்தீங்கன்னா, ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா என்று சொல்லி யாக்கோபை கெஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ யாக்கோபு அதுக்கு என்ன பதில் சொல்றான்? அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு விற்று போடு. அப்பொழுது ஏசா என்ன சொல்றான்? நான் சாக கிடக்கிறேன்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடலன்னா நான் செத்து போயிடுவேன், அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற இப்ப எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? நான் எடுத்துக்கொண்டு சொல்லி என்ன செய்யறான்? கொடுக்கறான். வாசிங்க. எனக்கு எண்ணத்துக்கு. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்கிறான். அப்போ அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் ஆல்ரெடி he sold his property. அவன் பிரதர் என்ன செஞ்சிட்டான்? அவன் விற்று போட்டுட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டுட்டான். 34வது வசனத்துல என்ன செய்யறான்? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கொலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்ப நல்ல கவனிங்க. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினானா. பாருங்க, பல நேரத்துல நாம செய்கிற ஒரு காரியம் என்ன? நமக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற வேளையில உலகத்தின் வழியாய் நம்ம கடந்து போகும் பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு நேரிடுகிறது, அல்லது ஒரு சின்ன உபத்திரம் நமக்கு வருகிறது, அல்லது சின்ன ஒரு கடன் பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையிலே நாம இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் மறந்து விட்டு இந்த சிறிய காரியத்துக்குள்ள சிக்கி எல்லாவற்றையும் துளைத்து போகிற பிள்ளைகளா நாம காணப்படுகிறோம். ஏசாவும் அதே மாதிரிதான். ஈசாக்கு சாக போற நேரத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகிறான் என்கின்ற அறிவே இல்லாதபடிக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்காக அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ரெபேக்காள் செய்தது தப்பா சரியா? பாருங்க, இவன் ஆல்ரெடி he has given up everything to his brother. He opened his heart to everything. It's all yours. He said, it's all yours, Jacob, it's all yours. Please give me one plate of food. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிற ஒரு அவல நிலை நடக்கிறது. இன்னைக்கு நாமும் நம்முடைய ஆசீர்வாதங்களை அநேக இடங்களை துளைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த உலகத்துல நாம சந்திக்கிற ஒரு சின்ன 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 பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு தொலைதூர பார்வையிலே ஒரு தொலைதூர ஒரு உயர்வுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போவார் என்கின்ற அந்த அறிவு இல்லாதபடிக்கு, அந்த விசுவாசம் இல்லாதபடி, அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு
இந்த சிறிய பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு நாம் நம்ம வாழ்க்கையை பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கீழானவைகளை நீங்க நாடாதீங்க, மேலானவைகளே நாடுங்கள். கர்த்தருடைய காரியம் மிக அற்புதமானது ஒரு பிரியமானவர்களே. ஆக எல்லாம் அக்கார்டிங் டு த காட்ஸ் பிளான் வெரி கிளியர்லி ஹேப்பனிங். இதனாலதான் அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணா. இப்போ ஆதியாகமம் 26:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவனை தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஒருவேளை தன் தகப்பன் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவிக்கும் போது அப்பா ஒரு பெரிய பணக்காரன் கிடையாதா இருக்கலாம், அவன் ஒரு பெரிய பலத்த ஜாதி ஆகாம இருந்திருக்கலாம். அவன் நினைச்சிருக்கலாம், எங்க அப்பாட்ட என்னப்பா இருக்கு, எங்க அப்பாவே ஒரு ஏழைப்பட்டவர், அவர் ஒரு 5-6 ஆட்டுக்கடை வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றார், இதுல எனக்கு என்ன பெரிய சேஷ்ட புத்திர பாகம் கிடைத்திருக்கும் என்று சொல்லி ஒருவேளை அவன் அலட்சியம் பண்ணியிருக்கலாம், ஏளனம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். அவன் விதைத்தானா, 100 மடங்கான அறுவடைகளை அவன் கண்டு அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டானா, உயர்த்தப்பட்டானா. அந்த வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க. அது ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கான அறுவடையை காணுகிறான். இன்னும் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை வாசித்துருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்களாம். அபிமெலேக்கு சொல்றான் 16வது வசனத்துல, நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவன் ஆகிட்ட, ரொம்ப பெரிய ஆளாயிட்டப்பா. பெலிஸ்தியர்களே அவனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியதான ஒரு வளர்ச்சியை தேவன் ஈசாக்கு கொடுக்கிறார். அவன் வளர ஆரம்பிக்கிறான். அவன் வளர ஆரம்பிக்கும் பொழுது அங்கு இருக்கிற அனைத்து ஜாதிகளை விட அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அவனிடத்துல இல்லாத காரியமே இல்லை என்கின்ற அளவுக்கு உயர்த்துகிறார். இதனால பெலிஸ்தியர்கள் அவனுக்கு மேல் பொறாமை கொண்டு அபிமெலேக்கு சொல்றான் ஈசாக்கை பார்த்து, தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு போயிரு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவனாயிட்டப்பா, நீ சின்னவனாய் இருந்த இப்போ பெரியவனாயிட்ட என்று சொல்லி, இப்ப இந்த பெரியவன் தான் தன் சொத்தை பிள்ளைகளுக்கு வைக்கிறான். இப்ப நாம இந்த காரியத்துக்கு வந்துருவோம், 27-30 வந்துருவோம். யாக்கோபு என்ன செய்யறான், இப்ப ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். எல்லாம் முடிந்த பின்பு இப்போ என்ன செய்யறான், அதிகம் 27-30 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போதுதான் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். இப்ப ஏசா திரும்பி வாரான், வேட்டையாடி சேர்ந்தான், கொண்டு வந்து தகப்பனை நோக்கி இப்ப கேட்கிறான், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி புசித்து என்ன ஆசீர்வதிக்க சொல்லி சொல்றான். ஆனா அங்க என்ன நடக்கிறது தொடர்ந்து, நீ யார் என்றான். நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லி சொல்றாரு. மிகவும் பிரமிப்பின் நடுவுல அவன் யார் என்று சொல்லி சொல்றான். அவனை ஆசீர்வதிச்சுட்டேனப்பா, இனி ஒன்னு ஆசீர்வதிக்க ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது 34வது வசனத்துல ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மனம் கசந்து உறக்க சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறானா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நம்முடைய பொறுமை ஒரு அளவுக்கு தான் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்து
இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு போயிட்டேன், இவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்துட்டேன், எனக்கு எந்த ஆசீர்வாதம் வந்து சேரலை என்று சொல்லி நம்ம சற்று ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டோம்னா, நமக்கு அவர் வைத்திருக்கிற நாளிலே அந்த ஆசீர்வாதம், வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்மை வந்து அடையாதபடிக்கு அதை நம்ம விட்டு ஈடுபட்டு போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். ஏசாவுக்கும் அதுதான். தகப்பன் கேட்ட உடனே அவன் வேகமா போய் ஏதாவது சமைத்து எடுத்துக்கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுத்திருந்து ஒருவேளை அவன் ஆசீர்வாதத்தை வாங்கி இருந்திருக்கலாம். அது ஆண்டவருடைய திட்டம் வேற, நான் உலக பிரகாரமாக சொல்லுகிறேன். ஆனா அவன் அதை செய்யாதபடிக்கு அவன் வெகு தூரம் போய் வேட்டையாடி பல மணி நேரத்தை செலவழித்து இருந்த காலகட்டத்துக்குள்ளே தன் சகோதரன் அந்த நேரத்தை பயன்படுத்தி தன் தகப்பனுக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சா, அல்லது உங்க வேற யாருக்காவது போயிருச்சா, உங்க சகோதர சகோதரிகள் யாருக்காவது போயிருச்சா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்கு தானே நான் காத்து கொண்டிருந்தேன், இதற்காக தான் இது எப்படியாவது எனக்கு கிடைத்து விடும் என்று சொல்றேன், உங்களுடைய சமூகத்துல காத்திருந்தேன், ஆனா எனக்கு இதுவரைக்கும் வந்து சேரலையே. ஆனா என் சகோதரனோ என் சகோதரியோ அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரனோ என் நண்பனோ அல்லது யாராவது ஒருவரோ இந்த ஆசீர்வாதத்தை அடைந்து விட்டார்களே என்று சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க தவறுனீர்கள் என்று சொல்லி நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஏசா செய்த தவறை நாம ஒரு காலம் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விதிப்படி. ஏசா அன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போனா. ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2005 ஆக்ட் 2005க்கு அப்புறம் நாம இப்போ பெண்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், சொத்து கொடுக்கிறோம். இப்போ லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நம்ம வந்துருவோம். நீங்க வந்து பார்க்கும் பொழுது பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் உங்களுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சொத்து சேர்த்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொருளாசையின் பின்னால நீ ஓடாதப்பா. இப்ப வந்து நான் இந்த காரியத்தை எதற்காக உங்களுக்கு ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் சொன்னேன் என்று சொன்னீங்கன்னா, அவன் இயேசுவிடத்துல கேட்கிற கேள்வி என்ன, என் சகோதரனிடத்திலிருந்து எனக்கு ஒரு பங்கை வாங்கி கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், கர்த்தரிடத்துல வந்து கேட்கிறான். அதற்கு அவர் சொல்லுகிற பதில் என்னன்னா, பொருளாசை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அது அவனுக்கு ஜீவனாகி விடாது என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினால் தங்களை என்ன செய்யறாங்களா, குத்தி கொள்றாங்களா. பாருங்க, நாம ஓட வேண்டியது பணத்து பின்னால் அல்ல, பொருளின் பின்னால் அல்ல, சொத்துக்களின் பின்னால் அல்ல. நாம ஓட வேண்டியது ஆண்டவருடைய பின்னால, அவருடைய வசனத்தின் பின்னால, அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியத்துல நாம இருந்து ஓடும் பொழுது அவர் தருகிற ஞானத்துல, எப்படி ரெபெக்காளுக்கு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை தன் இளைய மகனுக்காய் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தோடு ரெபெக்காள் அவனை அழைத்து அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்து அந்த ஆசீர்வாதம் முழுவதும் தன் இளையவனுக்கு அக்கார்டிங் டு தி காட்ஸ் பிளான் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவள் சரியாக போராடி அதை வாங்கி கொடுத்தாலோ, அதே போல ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம பணத்துக்கு பின்னால ஓடுகிற பிள்ளைகளாய் அல்ல, பொருளுக்கு பின்னால் ஓடுகிற பிள்ளைகளாய் அல்ல, ஆண்டவருடைய வசனத்தின் பின்னாலையும் ஆண்டவர் பின்னாலையும் நாம போகும் பொழுது அவர் நம்மை நேர்த்தியா எந்த வழியில நடத்த வேணும், எந்த ஆசீர்வாதம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தை இந்த வேளையில நீ செய், இந்த நாளில இந்த டியூட்டிக்கு நீ போ, இந்த காரியத்தை இப்படியாய் நீ செய், இதனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரும் என்று சொல்லி அவர் சரியான வழி நடத்துதலை கொண்டு நம்மை நடத்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, அதான் அவர் சொல்றாரு, பொருளாசையின் பின்னால போகாதீங்க, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அது திரளான ஆசை உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் ஆகாது.
நீங்க யோசித்து பாருங்களேன், மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அம்பானி குரூப் எல்லாருக்கும் தெரியும். தீருபாய் அம்பானி தான். அவருடைய அப்பா சாதாரண ஒரு டீச்சர், சாதாரண ஒரு வாத்தியார். அவங்க அப்பா அம்மா அவர் இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை படிப்படியாக வளர்த்து 2005 தான் நினைக்கிறேன், 2002 அவர் மறிக்கிறதுக்கு முன்னால அது ஒரு பெரிய ராஜாங்கமாய் அதை கட்டி எழுப்பினார். அவருக்கு 2 பசங்க. மூத்தவர் பேரு முகேஷ் அம்பானி, இளையவர் பேரு அனில் அம்பானி. 2 மகன்கள் அவர்களுக்கு இருந்தாங்க. இப்போ தீருபாய் அம்பானி இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்துக்களை அவங்க தாயார் 2 பங்காக சரிபாகமாக பிரித்து கொடுக்கிறாங்க. பிரிந்தது சொத்து மாத்திரமல்ல, அந்த சகோதரர்களும் பிரிந்து போனாங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டாங்க, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டாங்க, ஒருவர் பிடிக்காது. மூத்தவருடைய தொழில் வளர்ந்து அவர் பெரிய நிலைமையில் அடைந்து விட்டார். இளையவருக்கு தொழில பெரிய நஷ்டம், பிசினஸ்ல அவர் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். இப்படி இருக்கிற பிரச்சனை பிரிந்த சொத்து மாத்திரமல்ல, அந்த 2 மனங்களும் பிரிந்து போனது. இப்ப ரீசெண்டா அவருடைய பையன் முகேஷ் அம்பானியுடைய பையன் மேரேஜ் நடந்த டைம்ல தான் அனில் அம்பானியை திரும்ப கூப்பிட்டு அவருடைய குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அப்போ இந்த சொத்து ஒரு மனுஷனை பெரிய நிலைமைக்கு கொண்டு போய் விடுமே தவிர அவன் உடைய ஜீவனை அது காப்பாற்றிக் கொள்வதற்கு அது போதுமானதாய் ஒரு நாள் என்ன செய்யாது, அது இருக்காது என்றுதான் 1 தீமோத்தேயு 6:11 இப்படியா சொல்லுகிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? என்னத்தை கொடுக்க முடியும்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நீங்க 1892 அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய பில்லியனியர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பேரு ஜான் டி ராக்ஃபெல்லர். அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காரியத்தை. அவருக்கு திரளான ஆஸ்தி. அந்த டைம்ல இப்போ எப்படி நம்ம பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்களோ, இப்போ இவர் ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு, அவர் பேர் என்னது, எலோன் மஸ்க். எலோன் மஸ்க் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரில்லியனை தொற்றுவாருன்றாங்க. பில்லியன் இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரில்லியனை தொற்றுவாரா அவர் அவ்வளவு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவரு ஒரு நம்ம இந்தியாவோட பட்ஜெட்டே 4 ட்ரில்லியன் என்னமோ தானா, அவர் இப்ப ட்ரில்லியனை தொற்றுவாராம். அப்ப இந்தியாவே அவர் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரராக இப்ப அவர் உருவாயிட்டு வர்றாரு. இந்த ஜான் டி ராக்ஃபெல்லர் மிகப்பெரிய பணக்காரர். ஆயில் பிசினஸ், நிறைய பிசினஸ் அவருக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு 53 வயசு ஆகும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு வியாதி, ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி அவருக்கு வருது. குரோனிக் இன்டைஜஷன் என்கின்ற ஒரு வியாதி. அவருக்கு சரியா எந்த ஒரு சாப்பாட்டை அவர் சாப்பிட்டாலும் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய உடல் பலவீனப்பட்டு விட்டது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அவர் நினைச்சாருன்னா உலகத்துல இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபுட் டெய்லி சாப்பிட முடியும். அவர் ஜப்பான்லாம் போனீங்கன்னா ப்ளூ ஃபின் டூனான்றாங்க, கிங் கிராப்ன்றாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு விலை கூட. அதெல்லாம் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய, டெய்லி 3 வேளையும் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். ஆனா அவருக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய தேகம் கெட்டு போச்சு, அவருடைய உடல் உறுப்புகள் கெட்டு போச்சு. இப்ப நல்லா யோசித்து பாருங்க, அவருக்கு எத்தனை பில்லியன் இருந்து என்ன பயன்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அவர் நினைச்சா கூட ஒரு வாய் சாப்பாடு, ஒரு சோறோ இல்ல ஒரு பர்கரோ வாங்கி சாப்பிட முடியாது. அவருக்கு செரிக்கக்கூடிய ஒரே ஒரு சாப்பாடு என்ன தெரியுமா? பால் தான். அதுவும் தாய்ப்பால் எங்காவது கிடைச்சதுன்னா அதை வாங்கி குடிச்சிட்டு அமைதியா தூங்கிடணும் நேரத்துக்கு.
அவருடைய பிசினஸ பத்தியோ, அவருடைய பணத்தை பத்தியோ, அவருடைய பொருட்களை பத்தி அவர் கவலைப்பட்டு இருக்க கூடாது. நீ கவலைப்பட்டு இருந்தா சீக்கிரம் செத்து போயிடும்ட்டாங்க டாக்டர். அவருக்கு சேரக்கூடிய, உடலில் சேரக்கூடிய ஒரே சாப்பாடு என்றால் தாய் கொடுக்கிற அந்த புனிதமான பால். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு திறனான ஆஸ்தி இருந்து என்ன பயனையா? அவனால ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. நாம இன்னைக்கு நினைச்சா மாவு அரைச்சிடுறோம், நல்ல இட்லி சுட்டுறோம். காலையில எங்க வீட்டெல்லாம் டெய்லி இட்லி தான். தோசை போட்டு கொடுக்குறதுக்கு என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் வலிக்கும். காலைல எல்லா டியூட்டிக்கு போற டைம்ல இட்லி அவிச்சுட்டா, ஒருத்தர் அவிச்சுட்டா எல்லாம் சாப்பிட்டுருவோம், எல்லாம் டியூட்டிக்கு ஓடிடுவோம். சாயங்காலம் வந்தா தோசை, மத்தியானம் சோறு, நல்ல சிக்கனு, மட்டனு, வகை வகையா சாப்பிடுறோம். நம்மளாம் பில்லியனரா? கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்தந்த நாளுக்கான பாடு போதும் நமக்கு. திறனான ஆஸ்தியை நம்ம சேர்த்து வச்சு என்னையா பண்ண போகிறோம்? அப்ப பணத்துக்கு பின்னால ஓடி நாம் எந்த காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது. இன்றைக்கு நீ மரித்தால், அதான் ஒருத்தர் ஓடி வாரான் வந்து, இயேசு ஐயரே, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, மோசையின் நியாயப்பிரமாணம் எழுதிருக்கப்பா, அதெல்லாம் நீ கடைபிடிக்கிறியா? அதெல்லாம் சிறு வயதிலிருந்து நான் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, சொத்தெல்லாம் போய் வித்து ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு என் பின்னாடி வா. நீங்க யோசித்து பாருங்க, உலக பிரகாரமா அவர் கேட்டது நியாயமாங்க. யோசித்து பாருங்க. இப்ப இன்னைக்கு நமக்கு 2 வீடு இருக்குங்க. அது சொல்ல, தம்பிங்க வா, உன் வீட்டை வித்து இங்க ஹோம்லெஸ்ஸா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீ என் பின்னாடி வாடா, ஒரு போர்வை மட்டும் எடுத்துக்க, குளிர் ஜாஸ்தியா இருக்கு என்ன சொன்னா நாம போவோமா? அன்னைக்கு அதுவும் அவனுக்கு அதுதான் நடந்தது. அவன் திரளான ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் மிகவும் வருத்தப்பட்டு துயரப்பட்டுட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டான். அதனாலதான் அவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்தாலும் நுழைஞ்சிடும், ஆனா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணுமா அல்லது பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கணுமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜான் டி ராக்ஃபெல்லருக்கு he has a billions of money but he can't able to have even one supper. ஒரு ராத்திரி வேளையில திருப்தியா சாப்பிட்டு தூங்கக்கூடிய பாக்கியத்தை அவன் இழந்து போனான். அப்ப நாம எதற்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. மத்தேயு 19:21 சொல்லுகிறது, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று. அப்படியானால் நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பூமிக்கு அடுத்தானவைகள் நம்மளுடைய பொக்கிஷம் இல்ல. இங்க நமக்கு தேவையானது என்ன? 3 வேளை சாப்பாடு, ஒரு நாளைக்கு நல்ல உடுத்த உடை, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான வீடு, நம்ம போக்குவரத்தா இருக்கிறதுக்கு கார் இருக்கு. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்துல நம்ம வீடுகள்ல ஒரு சைக்கிள் இருந்தாலே எப்பா வீடு சைக்கிள் இருக்குப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம கார்ல, அது நம்ம சபையில முக்காவாசி பேர் பென்ஸ் கார்ல தான் உலா வரீங்கப்பா. எவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நமக்கு கர்த்தர் தேவையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும். மார்க்கேஜ் இருக்கு, இல்லைன்னா ஊர்ல ஏதாவது கடன் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால தான் நம்ம தீவிரமா உழைக்கிறோம், ஞானமா அதை கட்டுறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் பணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம சர்ச்சில் வந்து உட்காருவோம். ஆண்டவர் நம்மை அழகாய் அளந்து வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நமக்கு தேவையான பொக்கிஷம் பூமிக்கு அடுத்தானவைகள் அல்ல, நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்க 2 தீமோத்தேயு
1ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன செய்யணுமா? நாம காத்து கொள்ளணுமா? இனிமா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா எழுதியிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் வழுகி விழுகிறாங்களாம். நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க தெளிவா. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொத்து பிரச்சனை வந்து அன்னைக்கு ஏசாவு குறித்து நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது உண்மைதான். according to the God's plan everything happened perfectly. தேவையான ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி போயிட்டான். ஏசா ஏமாந்து நிற்கிறான். நின்னதுனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஏசா யாக்கோபின் மேல் பொறாமை கொண்டு அவன் மீது கோபம் கொண்டு அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தான் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பொருளாசை எப்படியெல்லாம் ஒரு கான்சிக்வன்சஸ் உருவாக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையே இன்னைக்கு பொருளாசையால தான். இதனாலதான் குடும்பங்கள் அடித்து கொண்டு சாகின்றன. தாய் தகப்பனுக்குள்ள அடிதடி, பிள்ளைகளுக்குள்ள அடிதடி, அக்கா தங்கச்சிக்குள்ள அடிதடி, அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடி, எல்லா குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனை. எங்க ஆணி வேறுன்னு பாத்தீங்கன்னா பணம், சொத்து. யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை கிடையவே கிடையாது. எனக்கு வேண்டியதை நான் எந்த வழியாவது எடுத்துக்கொள்வேன் என்கின்ற வைராக்கியம் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனாலதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களா ஆகிறவர்களுடைய எண்ணம் எப்படி மாறி இருந்து தெரியுமா? சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள் என்று சொல்லிட்டு தான் அவர் 10ஆவது வசனத்துல சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினால் தங்களையே உருவ குத்திக் கொள்கிறாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், நாம பொருளாசைக்காரனா இல்லாதபடிக்கு, பண ஆசைக்காரனா இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் நாம மாத்திரம் இல்லைங்க, நாம மாத்திரம் இல்லை. அதனாலதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து, அதுபோல பிறருக்கும் ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து எடுத்து சொல்லி அவர்களையும் பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய், அவர்களுடைய சொத்துக்களும் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கக்கூடியதாய், அநேகருக்கு புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் உலா வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஆசை. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஒரு முக்கியமான காரியத்தை நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பாக்ஸிங் ஃபேமஸ் மைக் டைசன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு பெரிய ஹீரோ அவர் மைக் டைசன். அவர் வந்து ஒரு 35 மேட்ச்லயே என்னமையோ எல்லாரையும் நாக் அவுட் தான் பண்ணாரு. அவ்வளவு பெரிய பலசாலி. அப்புறம் ஹோலிஃபீல்ட்னு ஒருத்தர் வந்து அவரை அடிச்சு வீழ்த்திட்டாரு, அவரை காதை கடிச்சு விட்டாரு, அது வேற விஷயம். அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள் நம்மளுடைய கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேல, ஏறத்தாழ $600 மில்லியன் மேல அவர் சம்பாதிச்சார். $600 மில்லியன் மேல சம்பாதிச்சார். 5000 கோடிகளுக்கு மேல சம்பாதித்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2002 2003 காலகட்டத்துல இது வந்து மிகப்பெரிய பணம். அவரு என்ன செஞ்சார் தெரியுமா? மதி இனத்தினால அவருக்கு தேவை எல்லாம் என்னென்ன தேவையோ, நிறைய ட்ரக்ஸ் பழக்கம் இருந்துச்சு அவருக்கு, நிறைய பெண்களோட உறவு வச்சிருந்தாரு, நிறைய காரை வாங்கி குமிச்சாரு, நிறைய தேவையில்லாத வீடுகளை வாங்கி குமிச்சாரு.
கடைசி வரைக்கும் அவருடைய பணத்தை எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாததுனால, எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு நேரத்துல ஒண்ணும் இல்லாம ஜீரோ ஆயிட்டாரு. எல்லாத்தையும் வித்துட்டு கடைசியில வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போனாரு, திரும்பி வந்தாரு, சினிமால நடிச்சாரு, மறுபடியும் அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சார். இப்போ ஒரு கையில ஒரு 30 மில்லியன் வச்சுட்டு அவர் நடக்கிறார். இப்போ அவருடைய சொத்து மதிப்பு 2026ல 30 மில்லியன். அவர் 5000 கோடியிலிருந்து பூஜ்ஜியத்துக்கு வந்துட்டாருங்க. நம்ப முடியுதா? அப்ப பாருங்க, இந்த நம்ம கையில இருக்கிற பணத்தை நம்ம ஞானமா செலவு பண்ணலன்னா அது நமக்கு சாபமா மாறி போயிடும். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல நாம மிகவும் கவனமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்க கடைசியா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசித்தீங்கன்னா அதுல கிளியரா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா, thank you Lord. இன்றைய நாளில காலையில நம்ம எழுப்புறோம், ஆண்டவரே என்ன நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காய் நன்றி. எத்தனையோ பேர் நேற்றைய நாளை கண்டவர்கள் இன்று காணலப்பா, இந்த நாளை கொடுத்திருக்கீங்களே நன்றி ஆண்டவரே. அழகான காலை பொழுதை காண உதவி செஞ்சீங்களே நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த காலையில நானும் என் பிள்ளைங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு கிருபை பண்ணீங்களே நன்றி ஆண்டவரே. நல்ல பலத்தோடு சுகத்தோடு நான் வேலைக்கு ஓடுவதற்கு எனக்கு பலம் தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. மத்தியான உணவு கொடுத்தீங்களே நன்றி அப்பா. ஆண்டவரே சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருப்பதற்கு உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் இரவு உணவை உண்டு குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபித்து விட்டு சந்தோஷத்தோடு படுக்கைக்கு போனோம், படுத்த உடனே தூங்கிட்டோம். இதுதான் ஆசீர்வாதம். திரளான ஆஸ்தி வச்சிருக்கவனுக்கு தூக்கம் வராது. அவன் யோசிச்சுட்டு இருப்பான், ஐயோ இன்னைக்கு இந்த ஷேர் விழுந்து போச்சே, நமக்கு எத்தனை கோடி லாஸ் ஆச்சோ தெரியலையே, இந்த பிசினஸ் என்னாச்சு, அதை கவனிக்காம விட்டுட்டோமே, தூக்கம் வராது. ஆனா நாம போய் பெட்ல விழுந்தோம்னா விழுந்த பிரகாரமே தூங்குவோம், நல்லா குரட்டை விட்டு. அதை நம்ம மக்கள் நிறைய பேர் குரட்டை சத்தம் ஐயோ விண்ணை பிளக்கும். என் முன்னாடி எல்லாம் சொல்லுவா, பழகி போச்சு சிஸ்டர். யாராவது எங்க வீட்டுக்கு வந்தானே, என்ன பிரதர் இப்படி குரட்டை வர்றாரு, பழகி போச்சு கேட்டு கேட்டு, இப்ப அந்த குரட்டை சத்தம் இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்க எனக்கு அப்படிங்கவா. அப்படி நிம்மதியா தூங்குறோம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு, நமக்கு போதும் என்று என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை நமக்கு மிகுந்த ஆதாயம். 7வது வசனம், உலகத்திலே நல்ல கவனிங்கப்பா, நாம ஒண்ணு கொண்டு வந்தது கிடையாது. அதான் யோபு சொன்னார், தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று என்பது நமக்கு நிச்சயம். அப்ப இந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம எப்படி வாழணும் என்று சொல்லி நம்ம சரியாக நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்தால் சந்தோஷமா நிம்மதியா நமக்கு இருக்கிற வச்சு நிம்மதியா வாழலாம். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இனிமே 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த கற்பனையில மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் நாம கை கொள்ளணும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டார். நமக்கு இந்த உலகத்துல எது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார். இதை பிடித்து ஓடும் பொழுது நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அந்தந்த நேரத்திலே அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 60ஆம் அதிகாரத்துல வாசித்தோம்ல, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாம் இந்த உலகத்துல தொடர்ந்து ஓடுவோம். வெறுமனையா நமக்காக மாத்திரம் நம்ம ஓட வேண்டாம். நம்மை படைத்த தேவனுக்காகவும் நம்முடைய கால்கள் விரைந்து ஓடட்டும். ஹல்லேலூயா. அப்போ நாமும் வளருவோம், நம்மோடு கூட தெய்வராஜ்யமும் சேர்ந்தே வளரும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வாழ்வோமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஒரு பாட்டை பாடுவோமா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம்,
ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம்.